இது கின்னி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. காசாவில் மனிதாபிமான பேரறிவு. இஸ்ரேலிய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 19 பேர் பலி. 20 ஜூன் 2025. அல் ஷிஃபா மருத்துவமனை மீதான அண்மைய தாக்குதல் அங்குள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு ஒரு படுக்கையோ தூக்கிக் கொண்டு செல்லும் ஸ்ட்ரெச்சர் கூட கிடைக்கவில்லை. தரையில் ஒரு இடமே இல்லாத நிலை. கத்தும் குழந்தைகள் காத்திருக்கும் அரை நாற்காலிகளில் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த தாக்குதல் நிகழ்ந்த நேரத்தில் பலர் ஒரு சந்திக்கு அருகிலுள்ள தற்காலிக கூடாரங்களில் தங்கியிருந்தனர். மருத்துவர்கள் தெரிவிப்பதாவது, குறைந்தது 19 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் குழந்தைகளும் அடங்குகின்றனர். என் 3 மகன்களில் 2 பேர் இறந்துவிட்டார்கள். மீதமுள்ளருடனே நான் இருக்க விரும்பவில்லை. அவர்களுடன் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன் என ஒருவர் வரியுடன் கூறுகிறார். அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு வெளியே பலர் தங்களுடைய உறவினர்களை வெள்ளை துணியில் போர்த்தி சுடுகாடுகளுக்கு அழைத்து செல்லும் சூழ்நிலையில் காணப்படுகின்றனர். இந்த வெள்ளை துணிகள் இப்போது இந்த போர் நிலையின் இறங்கக்கூடிய அடையாளமாகவே மாறியுள்ளன. இன்று என் சிறிய தங்கை அடக்கம் செய்யப்படுகிறாள் என ஹிபா துயரமுடன் கூறுகிறார். அவள் வயது 14. சும்மா சென்று தனது மொபைல் போனை சார்ஜ் செய்யும்போது தாக்குதலில் உயிரிழந்தாள். என்ன தவறு செய்தாள்? என் குடும்பத்தில் இருந்த அனைவரும் மரியாதைக்குரிய வீர மரணங்கள். இஸ்ரேலின் கவனம் தற்போது ஈரானில் என்றாலும் காசாவின் வானத்தில் நேற்று இரவு நடக்கிறது என்பது நிறைவேற்றற்ற தாக்குதல்களே. அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய இந்த போர் முதல் இதுவரை இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையில் 55,000 காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். முழுமையாக அழிந்த நகரங்கள், வீடுகள், சாலை மற்றும் அடிப்படை வசதிகள் இவை அனைத்தும் அழிவின் சாட்சி. இடம்பெயர்ந்த மக்களின் வாழ்க்கை இப்போது சிறிய கூடாரங்களில் சிக்கொண்டு உணவும் தண்ணீரும் இல்லாமல் திணறுகிறது. தாக்குதல்களோடு மிகவும் ஆபத்தான விஷயம் என்று உணவுப் பொத்தைகள் பெறுவதற்கே உயிர் தியாகம் செய்யும் சூழ்நிலை. இன்று மட்டும் 12 பேர் ஒரு உணவு பகிர மையத்திற்கு செல்லும்போது IDF படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கடந்த 3 வாரங்களில் மட்டும் உணவு பகிரும் மையங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 400 கடந்துவிட்டது. நாங்கள் வெளியே செல்கிறோம் என்றால் உயிருடன் திரும்புவோமா இல்லை இறந்து விடுவோமா என்பது நான் கேள்வி என ஹிந்து மற்றும் நயா போன்ற தாய்மார்கள் கூறுகின்றனர். சில மைல்கள் நடந்து சென்று உணவுடன் திரும்பினால் குழந்தைகள் மகிழ்வார்கள். இல்லையெனில் ஒரு வெள்ளி துணியில் திரும்ப நேரிடும். இதுதான் தற்போது காசாவில் நிலவும் வாழ்க்கை. இந்நிலை முடிவற்ற கொலையைப் போலவே உள்ளது. எப்போது இந்நிலைமை மாறும்? மேலும் உண்மையான செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.